ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தனுஷோட 41வது படத்தை முன்னிட்டு குபேர படத்துல சூப்பரான போட்டோ ஷூட் ஒன்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுட்டு இருக்க நம்ம ராயன் படத்தை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒரு ரெக்கார்டே படைச்சிட்டு இருக்கு. அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐகான்ல இருக்க ஆளுங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து போற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1983 வருஷம் பிறந்த நம்ம தனுஷோட 41வது பிறந்தநாள் ஜூலை 28 இன்னைக்கு. அதுக்கு முதல்ல நம்ம தனுஷுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அசூரனே. குபேரா இந்த படம் பாத்தீங்கன்னா தனுஷோட 51வது படம். கிட்டத்தட்ட 50வது படம் தான் நம்ம ராயன் அதை இயக்கி நடிக்கவும் செஞ்சிருக்காரு நம்ம தனுஷ். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போற படம் தான் நம்ம குபேரா. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு டைரக்டர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் முழுக்க தெலுங்குல ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணக்கிளியலி, நம்ம புஷ்பா படை ஃபேமஸ் ரேஷ்மிகா தான் ஹீரோயினி. அது மட்டும் இல்லைங்க, ஒரு டாப் ஸ்டார் தெலுங்கு ஹீரோ, அதாவது நாகார்ஜுனா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. நாகார்ஜுனா தனுஷ் காம்போ படம் வேற லெவல்ல வந்துட்டு இருக்கு. குபேரா படம் தெலுங்கு டைரக்டர் டைப் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு படமாவே எடுத்து அது தமிழ் டப் பண்ணி தமிழ் ரிலீஸ் பண்ண போறாங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம வெள்ளித்திரையில பார்த்து ரசிக்க போறோம் ரெண்டு பேரும் காம்போவை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராயன் வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமான சக்கப்போடு போட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தனுஷுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பான்னு தெரியாது. ஹீரோ நடிச்சாலே படம் வந்து பயங்கர சக்கப்போடு போட்டு ஓடும் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம தனுஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஏற்கனவே முதல் ஒரு படம் பவர் பண்ணி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏவரேஜ் விலவா தான் ஓடிச்சு, நல்லா இருந்துச்சு படம் பாக்குறதுக்கு. அதே மாதிரி இப்ப ராயன் வந்து 2வது படம்னு சொல்ல முடியல, கிட்டத்தட்ட 20-25வது படம் எடுக்கிற ஒரு முதிர்ச்சி தெரிஞ்சு படத்துல போய் பாத்தீங்கன்னா கட்டாயம் கண்டே பிடிச்சிருக்க முடியாது. இது 2வது படம் தான் டைரக்ஷன் சொல்லி அந்த அளவுக்கு சூப்பரான டைரக்ஷன் இந்த படத்துல இருந்துச்சு. இந்த படத்துல தனுஷ் வாங்குற சம்பளம் தெரியுமா, 50 கோடி வாங்கியிருக்காரு. மனுஷன் 50 கோடிக்கு ஒருத்தப்பல ப்ரூவ் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட முதல் 2 நாள் கலெக்ஷன்லேயே அவர் ரசிகர்களே கிட்டத்தட்ட 47 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஆமாங்க, மிகப்பெரிய ரெக்கார்டு தான். தனுஷோட கெரியர்ல ஒரு வாரத்தை 100 கோடி தொற்றோம். தனுஷோட 100 கோடி தொற்றும் முதல் படங்கிற பெருமையை இது வந்து பெறப்போகுது. 2 நாள் முடிவில் 47 கோடி அச்சீவ் பண்ணிருச்சு. அடுத்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் பெரிய படங்கள் வரப்போகுது தங்களானோட சேர்த்து. அதனால அதுவரையும் தேட்டர்ல ஓடுனாலுமே கட்டாயம் 100 கோடி கிராஸ் பண்ணி தாண்டி போயிடும். 200 கோடி தாண்டறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. படத்தை பத்தி பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தாலுமே நல்லா இருக்கு, நல்லா இல்ல, பாசிட்டிவ் பாயிண்ட் இவ்வளவு இருக்கு, நெகட்டிவ் பாயிண்ட் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தாலுமே படம் வந்து கலெக்ஷன்ல கல்லா கட்டிட்டு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட சண்டே பல காட்சிகள்ல வந்து ஹவுஸ்ஃபுல்லா ஓடி இருக்கு பல திரையரங்குகள்ல. விஜயஜித்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யா விக்ரம் இந்த லைன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் தனுஷ் சிம்பு இருக்காங்க. அப்ப 3 பேரோட படம் இப்ப ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ராயனா இருக்கட்டும், நம்ம கங்குவாவா இருக்கட்டும், நம்ம தங்கலான படமா இருக்கட்டும், இதுல 3 முட்டி மோதி யார் ஜெயிக்க போறாங்க இப்ப பார்த்தா ஆல்ரெடி ராயன் ஜெயிச்சிருச்சு. அந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டு நம்ம தங்கலானும் கங்குவாவும் இதை தாண்டி போகணும். பார்க்கலாம் பொறுத்து இருந்து என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம தனுஷோட ராயன் படம் 200 கோடியை பீட் பண்ணுமா, அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்திபன். பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.